அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து இப்போ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேக் நெக்குக்கு தகுந்த மாதிரி பேக்கில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நமக்கு ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரியான கட்டிங் வரும், அதுக்கான நேம்ஸ் என்ன, அதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம நார்மல் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுருந்தோம். அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பொதுவாக ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 3 டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸு 3 டாட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 4 டாட் ப்ளவுஸு. இது வந்து யூஸ்வலாக நம்ம 3 பக்கம் டாட் அல்லது ஒரு 4 பக்கம் டாட் பிடிச்சி பட்டி வச்சு சேர்த்து தைக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பீஸ் பிரின்சஸ் கட்டு, அடுத்தது 2 பீஸ் பிரின்சஸ் கட்டு, அடுத்தது கட்டோரி. இந்த கட்டோரி ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதுலேயே சிங்கிள் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இது இல்லாமல் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாமே தனித்தனியாக நம்ம என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும், அது கூட சேர்க்க வேண்டிய அளவுகள் என்னென்ன, ஒவ்வொரு சைஸுக்கும் எப்படி அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 டாட் ப்ளவுஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 3 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே மாதிரியான கட்டிங் தான் நமக்கு வரும். அதே போல் நெக்குக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் போடலாம், ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து இறக்கமாக வச்சு போடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம போட் நெக் வச்சு போடலாம். அந்த மாதிரி நெக்குக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 டாட் ப்ளவுஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். இதோட ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முன்கழுத்து இந்த மாதிரி இருக்கும், இது ஷோல்டர், இது ஆர்ம் ஹோல், இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது சைடு போர்ஷன். இந்த ஃப்ரண்ட் லென்த்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இங்கேருந்து இந்த வளைவு வந்து இப்படி வந்து போகும். இந்த சைடில் ஸ்டிச்சஸ்க்காக நம்ம 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம வந்து விடுவோம். இந்த பொசிஷனில் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? இதில் நமக்கு 3 டாட் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு டாட் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு டாட் அப்படிங்கிறது நம்ம பிடிப்போம். அடுத்தது இங்கே ஒரு டாட் அப்படிங்கிறது நம்ம பிடிப்போம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பிடிச்சி தைக்கக்கூடியதை தான் நம்ம 3 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு இங்கே கீழேயும் நமக்கு அப்போ கீழே பட்டி வந்து நமக்கு வரும் இல்லையா? ஸோ பட்டி கூட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த போர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தையலுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு கட் பண்ண வேண்டியது இருக்கும். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்க வேண்டியது இருக்கும். ஆர்ம் ஹோல் சைடில் ஆட்டோமேட்டிக்காக 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு வந்து தேவைப்படும். கழுத்து பகுதியில் மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்து எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு சுற்றிலும் ஈஸ் அலவன்ஸ் இல்லாமல் சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். சீம் அலவன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, தையலுக்காக நம்ம விடக்கூடிய போர்ஷன்ஸ் தான் நம்ம சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் ஃப்ரண்ட்லேயும் ஹூக் பட்டி வீப்பட்டி வச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்து வந்து நம்ம அளவுகள் வந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் 3 டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இதில் இந்த ஃப்ரண்ட்டுடைய அளவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் சேம் இதே பொசிஷனில் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நேரடியாக நம்ம அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஷோல்டர் பாயிண்டில் இருந்து மிடில் பஸ்ட், இதுதான் நமக்கு மிடில் பஸ்டோடைய அளவாக நமக்கு வரும். ஒரு சிலர் அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி இந்த டாட் பிடிப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் நமக்கு மிட் பாயிண்டோட அளவு வரும், நிப்பிள் பாயிண்டோட ஹைட் அப்படிங்கிறது வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும், மிட் பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்ம எடுப்போம்.
அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வைப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவை இங்கே நம்ம டாட்டுக்கு ஆனால் ஹைட்டாக நம்ம வந்து வைப்போம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் அளவுகள் எடுக்கும்போது மேலே ஷோல்டரில் இருந்து கீழே மிடில் பஸ்ட்டுக்கு கீழே அண்டர் பஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த முழு உயரமாக நம்ம வந்து வைப்போம். ஓகேவா? இது வந்து நார்மலாக எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ உங்கள் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ இங்கே வந்து நீங்கள் செஸ்ட்டு பஸ்ட்டு ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. இது செஸ்ட் ரவுண்டு மேலே இருக்கிறது, இது மிடில் செஸ்ட் ரவுண்டு. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1 இன்ச்சு கேப் இருந்தாலும் நமக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. பட் இதை விட இது அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அளவை தான் எடுத்துக்கணும். அதனால ரெண்டு சேமாக இருந்தாலும் 1 இன்ச்சு கேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கேப்பாக இருந்தாலும் இந்த முழு உயரம் எடுக்கிறதுக்கு நீங்கள் மிடில் செஸ்டோடைய உயரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து ஒரு 40 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணணும். இதை 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10 இன்ச்சு கிடைக்கும். இந்த 10 இன்ச்சு தான் இந்த ஷோல்டரில் இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவாக நமக்கு வந்து கிடைக்கும். இதோட முழு உயரம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 14 இன்ச்சஸ் கிடைக்கும். இதுதான் இங்கேருந்து இது வரைக்குமான அளவாக நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? இந்த அளவு நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்தே நீங்கள் வந்து எடுக்கலாம். இது கூட நீங்கள் தையலுக்கு அப்படிங்கிற எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம கால்குலேஷன் படி இப்போ எனக்கு மிடில் செஸ்ட் இருக்குது, நான் வந்து அதுபடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இதே அளவு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நமக்கு வரலாம். அப்போ நீங்கள் நேரடியாக உங்களால் முதல் சொன்ன மாதிரி ஷோல்டர்லேருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் சரியான அளவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த அளவை நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த அளவை எடுக்கலை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிடில் செஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட்டோட அளவு கிடச்சிரும். அதுலேருந்து 4 இன்ச்சு கூட்டினீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்குமான அளவுகளை கிடச்சிரும். அப்போ இந்த 10 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த டாட் பாயிண்ட் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கும். மேலே ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த 4 இன்ச்சஸ்ங்கிறது இந்த அளவாக நமக்கு வந்து வரும். இந்த பாயிண்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இங்கே 3.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம தாராளமாக நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இது கூட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாகவும் அளவு எடுத்துட்டு இதை விட உங்களுக்கு நேரடியாக எடுக்கிற அளவு கூடுதலாக வருதா குறைச்சி வருதாங்கிறத பொறுத்து நீங்கள் இதிலேருந்து இன்னும் அலவன்ஸு கூட சேர்க்கணுமா இல்லை இதே அளவு போதுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து அளவு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒருத்தர்கிட்ட நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த அளவுகளுமே செட் ஆகலைங்கிறப்போ நீங்கள் நேரடியாக அளவுகளை எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸு கண்டிப்பாக ஒரு 95% உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கில் வந்து வந்துடும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுடைய ஹைட் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நேரடியாக எடுக்கலாம் அல்லது ஃபார்முலா படியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வரலாம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மிடில் செஸ்ட் வந்து நமக்கு 40 இருக்குது அப்படின்னா இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 10 கிடைக்கிது. இதையவே நம்ம 3ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த மொத்த ஹைட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு 13.3 அப்படி வருமா? கிட்டத்தட்ட ஒரு 13.4 இன்ச்சஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸ்க்கு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே கீழே 1 இன்ச் அல்லது கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். ஸோ 1 இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14.4 இன்ச்சு வந்து வரும். அதுவே 1/2 இன்ச்சு சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ நம்ம முதல்ல போட்ட கால்குலேஷனும் இந்த கால்குலேஷனுக்கு பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலா வச்சு போடுறீங்க அப்படின்னாலும் போடலாம். ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னா நேரடியாக ஒரு அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸோடைய ஃபிட்டிங்க்கு அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடிய இந்த கிராஸ், இது வந்து நம்ம கிராஸ் பட்டி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஃப்ரண்ட்டு தட்டு அப்படின்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு உண்டான இந்த முழு உயரத்தை நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ இதுலேயே நமக்கு இப்போ இந்த அளவு இருக்குது, இந்த அளவு இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்து வரும். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃப்ரண்ட் அளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த அளவையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளாத் எப்படி போடுவோம், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பீஸாக நம்ம போடுறதுக்காக டபுளாக வந்து மடித்து போட்டுருப்போம். இதில் இப்போ நம்ம நேர் கட்டிங்கன்னா இந்த மாதிரி போடுவோம், கிராஸ் கட்டிங்கன்னா இந்த கிராஸெல்லாம் நம்ம வந்து போடுவோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ இந்த இடத்துல வளைவு இருக்குது, இப்போ இது நேருக்கு ஒரு அளவு இருக்கிறோம். இப்போ இந்த போர்ஷனும் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு நம்ம இதிலேருந்து குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும். ஸோ இங்கே முழு அளவு என்ன இருக்கோ அதிலிருந்து இந்த சைடு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சும் இந்த சைடு 1.5 இன்ச் அல்லது ஒரு 2 இன்ச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து குறைக்கலாம். இதில் இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நமக்கு இந்த மிட் பாயிண்டோடைய அளவு தெரியும் இல்லையா, மேலேருந்து இப்போ நம்ம 40 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செஞ்சுருந்தோம், 4ஆக பிரித்து 10 இன்ச்சு எடுத்துருந்தோம்ல. இதில் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு இந்த 10 இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இந்த 10 நேருக்கு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த 10க்கும் இங்கே நம்ம என்ன செஞ்சுருந்தோம், இது கூட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணி 14 இன்ச் எடுத்திருந்தோம். அப்போ இது வந்து இந்த இடையில இருக்கக்கூடியது எவ்வளோவா இருக்கும், 4 இன்ச்சஸாக நமக்கு வந்து இருக்கும். இந்த 4 இன்ச்சில் பாதியே இங்கிட்டும் நீங்கள் குறைக்கலாம். அப்போ ஃப்ரண்ட்டில் 2 சைடில் 2 இன்ச்சு நீங்கள் குறைக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சைடு நார்மலாகவே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கேப் 1.5 இன்ச்சும் இந்த சைடு நமக்கு 2 இன்ச்சும் நீங்கள் நார்மலாக குறைச்சி நீங்கள் கட்டிங் அப்படிங்கிறது போடலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிட்லைன் நீங்கள் போட்டுட்டு மிட்லைனுக்கும் இந்த அண்டர் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் என்ன அளவோ அதில் நீங்கள் பாதியை என்ன செஞ்சுக்கலாம், இந்த வளைவு வரைகிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் போடலாம் இந்த வளைவு வரைகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வளைவு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நமக்கு இங்கே ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவரவரை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட்டு அப்படிங்கிறது நார்மலான அளவுங்கிறது 5ல் இருந்து நம்ம 7, 7.5 சம்டைம்ஸ் 8 வரைக்கும் நல்ல ஹைட் வெயிட்டாக இருக்காங்கன்னா 8 இன்ச் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 7.5 இன்ச் நான் நார்மலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 5 இன்ச்சஸ்லேருந்து 7.5 இன்ச்சு வரைக்கும் நார்மலான ஒரு ஹைட் வரும். இது வந்து இப்போ ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 5, 5.5 வரும். அது மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 7, 7.5 வரைக்கும் வரும். அது அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து வைப்போம். அப்போ நெக்கு வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணிடுவோம். இந்த கழுத்து அகலங்கிறது நமக்கு பேக்குக்கு என்ன அளவு வைக்கிறோமோ சேம் அதே அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து எடுப்போம். அப்போ நெக்கு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இங்கே முழு உயரத்துலேருந்து இங்கே எவ்வளோ 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சஸ் இங்கே நம்ம குறைச்சிரும். அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். நார்மலாக இந்த அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து ஒரு 5 அல்லது ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வரைக்கும் வரும். நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 3 to 4 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா 5 to 6 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா 3.5, 4.5க்கு மேலே இந்த முன்பக்க உயரம்ங்கிறது நமக்கு வராது. அது மாதிரி சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்து வரலாம். குறைஞ்சபட்சம் 4 இன்ச்சிலேருந்து நமக்கு இது ஸ்டார்ட் ஆகும் இந்த போர்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான அளவுகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் நெக்கும் இந்த போர்ஷனையும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கோ அது அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி சைடுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சைடில் வந்து இங்கே ஆம்ஹோல் உயரம் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி இங்கே குறைச்சிருவோம். இதுக்கு இடையில இருக்க என்ன அளவு இருக்கோ அது அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் போயிடும், இங்கே பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் போயிடும். அப்போ அது போக மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதுதான் நமக்கு ரெடி அளவாக வரும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், பட்டி ஜாயிண்ட்டுக்கும் இங்கே கழுத்துக்கும் போகும். இடையில இங்கே ஒரு டாட் வந்து பிடிப்போம் இல்லையா, இந்த டாட்டு அதுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ரெடி அளவாக நமக்கு வந்து வரும். இங்கே இப்போ 5 இன்ச் இருந்தாலுமே இங்கே 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போக பேலன்ஸ் தான் நமக்கு என்னவாக இருக்கும், இங்கே ரெடி அளவாக நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த முன்பக்கம் குறைக்கிறது, இந்த அளவு எல்லாமே கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஃப்ரண்ட்டில் தான் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வருது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த முழு உயரம் கரெக்டாக நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அங்கேருந்து சைடில் வந்து குறைச்சிட்டு இந்த வளைவு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க.
அடுத்தது முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மிடில் செஸ்ட்டை அப்படியே 10 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 40 இன்ச்சஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை 10 டிவைட் பண்ணிங்கன்னா 4 இன்ச்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது உங்களுக்கு 4 இன்ச் இருக்கும். ஓகேவா? இது நார்மலாக நம்ம கொண்டுட்டு வரலாம். இல்லை நீங்கள் வந்து நேரடியாக அளவு எடுக்கும்போது ஒரு சைடு இருக்கக்கூடிய நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த சைடு இங்கே டாட் வரும், இந்த சைடு இங்கே டாட் வரும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை உங்களுக்கு இந்த கேப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அது ஒரு சிலருக்கு வந்து இதே ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு வெளியில் தள்ளி போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அது கரெக்டாக ஆகிடும். சப்போஸ் அந்த மாதிரி எனக்கு இந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த டாட் வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த அளவுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த அளவு கூட நம்ம இங்கே ஹூக்பட்டி வீப்பட்டிக்கு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு பாயிண்ட் அளவு நம்ம சேர்த்து எடுப்போம். ஸோ அதை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ரெடி அளவு. ஓகேவா? இந்த மாதிரி வெளியில் விலகி போகுதுன்னு கம்ப்ளைண்ட் வரவங்களுக்கு மட்டும் நீங்கள் இதை அவங்க சொல்கிற அளவுக்கு 1/4 இன்ச்சுக்கோ அல்லது 1/2 இன்ச்சுக்கோ முன்னாடி தள்ளி வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஃபுல் ஹைட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம். இங்கேயும் எவ்வளோ குறைக்கணும்னு பார்த்துட்டோம். இந்த அளவு எப்படி வருங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து இந்த அளவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இப்போ கிளாத் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த அளவும் ஒரே அளவாக நமக்கு வந்து வரும். அப்போது இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு, இந்த 4 இன்ச். அப்போ இங்கேருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த டாட்டுக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நார்மலாக இந்த அளவு 1.5 இன்ச்சுங்கிறது நார்மல். ஒருத்தரை பார்க்கும்போது ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு வந்து கப்போடைய சைஸு சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக 1.5 இன்ச் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1.25 1 இன்ச் எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸுக்கும் நீங்கள் 1.5ங்கிற இடத்துல 1.25 2 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். இது நார்மலான அளவு. இல்லை எனக்கு அக்யூரேட்டாக வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் படி நம்ம வந்து ஹைட்டு பார்த்துட்டோம், இந்த செப்பரேஷன் வந்து பார்த்துட்டோம், இந்த கேப் வந்து பார்த்துட்டோம், இந்த ஹைட்டு எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். அப்படின்னா நீங்கள் இதில் வேஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 34 இன்ச் இருக்குன்னா அதை 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8.5 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவு அப்படிங்கிறது நமக்கு வரணும். அப்போது இந்த ஹைட்டை வந்து நம்ம இப்படி போடணுமாங்கிறத இந்த வேஸ்ட் ரவுண்டு தான் நமக்கு டிசைட் பண்ணும். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு மிடில் செஸ்டுடைய அளவு நம்ம வந்து பேக்கில் எவ்வளோ வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பேக் போர்ஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பேக் வந்து இந்த மாதிரி இங்கே சாய்வாக வருமா, இங்கே சாய்வாக வரும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிறத விட இங்கே டாட் வந்து பிடிச்சிருப்போம். மிடில் செஸ்டுடைய ஹைட்டுக்கு நம்ம வந்து இந்த டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட் நேருக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு 40 இன்ச்சு மிடில் செஸ்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு பிரித்தோன்னா 20-20ன்னு பிரிக்கலாமா? பட் இந்த இடத்துல நமக்கு இங்கே கிராஸாக வரும்போது இந்த அளவு நமக்கு குறையும் அல்லது அதே அளவு கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு 9.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னா நமக்கு 2 பக்கமும் சேர்த்து 19 இன்ச்சு வரும் இல்லையா? இப்போ இந்த மிடில் செஸ்ட்லேருந்து 19 இன்ச்சு நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா 21 இன்ச்சுங்கிறது நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வேணும். அப்போ தான் நமக்கு அந்த டாட்டுடைய அளவு என்ன செய்யும், நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் அளவு எடுக்கும்போது லூஸ் ஃபிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 21 இன்ச்சு ஓகே. நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபிட்டாக எடுத்துருக்கீங்கன்னா இது கூட அலவன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் அவங்கவுங்க எந்த அளவுக்கு லூஸ் போடுவாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம ஓரளவுக்கு லூஸ் விட்டு தான் எடுக்கிறோங்கிறப்ப 21 இன்ச்சு நமக்கு போதும். அப்போ இதை நான் இங்கே 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 10.5 இன்ச்சு வேணும். இந்த 10.5 இன்ச்சை நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே ஹூக் பட்டி வி பட்டிக்கும் சேர்த்து அங்கே ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வேணும் அப்படின்னாலும் நமக்கு எவ்வளோ வேணும், 10.25 இன்ச்சுங்கிறது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அதை இங்கே இருந்து இந்த ஹூக் பட்டி வி பட்டியிலேருந்து இங்கே 10.25 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே இருந்து தான் நீங்கள் இங்கே செஸ்ட்டிலேருந்து இங்கே வந்து நீங்கள் போட வேண்டியது இருக்கும். செஸ்ட்டுங்கிறத நீங்கள் பேக்கில் என்ன அளவு எடுக்கிறீங்களோ சேம் அளவு தான் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வரும். ஆம்ஹோல் நீங்கள்
எடுக்கிறத பொறுத்து அது நமக்கு வந்து 1/2 இன்ச்சு உள்ள வெளியில் சேஞ்ச் ஆகும். இப்போ மிடில் செஸ்ட் படி இங்கே போட்டோமா, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்வோம், இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய சென்டர் மார்க் பண்ணுவோம். இல்லைன்னா இங்கேருந்து நார்மலாக 2 இன்ச்சுங்கிறத எடுப்போம். அங்கேருந்து இந்த மாதிரி நம்ம வளைவுங்கிறத வரைவோம். ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் வளைவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட் ரவுண்டுக்கு ப்ளஸ் ஸ்டிச்சஸுக்கு நமக்கு போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியும் இல்லை அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் லைனு இங்கேருந்து இது வரைக்கும் இந்த டோட்டல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு இப்போ 11 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே 10 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்படி கிராஸாக வரும்போது இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். 11 அல்லது 11.5 அப்படி தான் நமக்கு வந்து வரும். இப்போ 11 இன்ச்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வேணும், 8.5 இன்ச்சு வேணும். 8.5 இன்ச்சு போக பேலன்ஸ் எவ்வளோ, 9, 10, 11. 2.5 இன்ச்சுங்கிறது எக்ஸஸாக இருக்குது. அந்த 2.5 இன்ச்சு தான் இந்த டாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 2.5 இன்ச்சில் பாதி எவ்வளோ, 1.25. இந்த 1.25 தான் இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 நீங்கள் டாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் உயரம், பஸ்ட்டு செப்ரேஷன், இந்த டாட்டுக்கு மிடில் பஸ்டோடைய அளவு வச்சு நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு டு இந்த டாட்டுக்கு எவ்வளோ பிடிக்கணுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 1க்கு 2 தடவை வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்து நீங்கள் இதை கால்குலேஷன் படி எழுதி வச்சு ஜஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரியும். ஓகேவா? நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு ஓரலாக ஒரு தியரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கணுன்னாலும் நீங்கள் ஒரு ரஃப் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு 3 டாட் ப்ளவுஸு. சேம் இதே தான் நமக்கு என்ன வரும், 4 டாட் ப்ளவுஸுக்கும் நமக்கு வந்து வரும். அதே மாதிரி இந்த 3வது இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சென்டர் டாட்டு தான் நமக்கு மெயின். இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து இப்படி நமக்கு போகுது அப்படின்னா இந்த டாட்டு தான் நமக்கு மெயினான டாட்டு. இந்த டாட் வந்து இதுக்கும் என்ன கேப் இருக்கோ அதில் சென்டர் பண்ணி நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இந்த லைன் போகும்ல, இந்த லைன் எங்கே போகுதோ அந்த லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு நீங்கள் இந்த டாட்டுங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டுக்குமே நம்ம 1/2 இன்ச்சில் பிடிக்கும்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட் அளவு, இங்கேருந்து இந்த பாயிண்ட் அளவு ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே மடித்து பிடிச்சி டாட் பிடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாக வந்து வரும். ஓகேவா? நீங்கள் இந்த டாட் பிடிச்சது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆம்ஹோல் ரவுண்டும் பேக் ஆம்ஹோல் ரவுண்டும் சேமான அளவாக இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்டில் வந்து பேக்கில் சரியாக வருது, ஃப்ரண்ட்டில் தப்பாக வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வராது இந்த டாட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா. சப்போஸ் இப்போ நீங்கள் டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆம் ரவுண்டு வந்து கம்மியாக வருது அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், இதை நீங்கள் கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி இப்படி கட் பண்ணிக்கலாம். அதுவே இது வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் செக் பண்ணணும், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அது மாதிரி இங்கேருந்து செஸ்ட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மைல்டாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அந்த டாட்டு கூட கொஞ்சம் சேர்த்து வந்து நீங்கள் பிரித்து விடலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸாக ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு 3 டாட் ப்ளவுஸாக வரும். சேம் இதே போல் தான் உங்களுக்கு 4 டாட் ப்ளவுஸும். 4 டாட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரி தான் 3 டாட்டுமே நம்ம வந்து பிடிப்போம். 4வது ஒரு டாட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம சேர்த்து எடுப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே ஹைட்டு தான் வரும். இதுக்கப்புறம் வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது இந்த ஹைட்டில் எக்ஸஸாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சரியாயிடும். இந்த டாட் யாருக்கெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த டாட் பிடிக்கலாம். அதே மாதிரி கப்சீஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் அந்த டாட் வந்து பிடிக்கலாம். இல்லைனா ஒரு சிலர் வந்து எதுக்காக பிடிச்சிருப்பாங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டோட அளவு அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ரீசன்னால அந்த டாட் பிடிக்கிறோங்கிறத பார்த்து அந்த டாட்டுங்கிறத நம்ம பிடிச்சிக்கலாம். பெரும்பாலும் கப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம அதை வந்து பிடிப்போம். கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த டாட் வந்து நம்ம பிடிக்கலாம். மற்றபடி 3 டாட் ப்ளவுஸுக்கும் 4 டாட் ப்ளவுஸுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் 5வது ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பிடிக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு கழுத்து பகுதியில் வரக்கூடிய லூசஸ் வந்து கரெக்ட் பண்ணும். அது மாதிரி இதோடைய
ஹைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் கழுத்து லூஸ்க்காக மட்டும்தான் பிடிப்போம். பெரும்பாலும் யாரும் அந்த டாட் பிடிச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு 4 டாட் ப்ளவுஸாக நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டாட் ப்ளவுஸுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம நெக் எந்த மாதிரி எடுக்கலாம், ஃப்ரண்ட்டுடைய உயரம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, சைடில் வந்து எவ்வளோ அளவுகள் வந்து நம்ம குறைக்கணும், ஆகுல் சைடு வரக்கூடிய லூசஸை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி வரும், கட்டோரி ப்ளவுஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.